சரணம் எதிர்த்தால் மரணம். 5ஆம் தேதி மதுரைக்குள்ள காப்புராவ மட்டும் பாருங்க. சம்பவமே இருக்கு. மதுரையே தளபதி கோட்டைன்னு காட்டுறோம் ப்ரோ. எல்லா கட்சிக்காரனுக்கும் நெஞ்சோடு. மதுரைக்குள்ள ஒரே கணக்கா தளபதி மட்டும்தான். 5ஆம் தேதி சந்திப்போம் விரைவில். அருமையான படம். தளபதி சித்திரை திருவிழாவை மறந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்துருங்க. அஜித் ஃபேனே என்ன பண்ண போகிற சொன்னாங்களோ அவங்களாம் ஸ்லிப்பர் ஷார்ட் மாதிரி இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் அனிருத் பண்ணுற அளவுக்கு அவர் இப்போ வந்து நானும் இருக்கேன்ப்பா அப்படின்னு காமிச்சிட்டு போயிட்டாப்ல. ஒரே கடவுள் விஜய், ஒரே கடவுள் விஜய். அடுத்த முதலமைச்சர் என்ன தலைவர் வேற மாதிரி சும்மா காட்டி விட்டுருக்காங்க. வேற லெவலாக இருக்க போகுது. தளபதி கிராபிக்ஸ் சும்மா பாட்டில் பார்க்க ஒரு மாதிரி இருந்துச்சு. படத்துல செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன வயசு விஜய்லாம் ரொம்ப சின்ன வயசு விஜய் காட்டியிருக்காங்க. ட்ரெய்லர் தெரியா இருந்துச்சு. டிஏஜினிக்கு தேவையில்லைங்க. தலைவன் சும்மாவே எங்க இருப்பியா? தளபதி வேற லெவல். தளபதி படம்னாலே எங்களுக்கு மாஸ்டான கம்பேரிசனே கிடையாது. கம்பேரிசனே நாங்கள் பண்ண மாட்டோம். தளபதினாலே எங்களுக்கு போதும். 5ஆம் தேதி மதுரைக்குள்ள காப்புராவ மட்டும் பாருங்க. தளபதி பையில கொடுக்குற காப்புராவ மட்டும் பாருங்க. மதுரைனாலே தளபதி தான். காப்புரா தான் தளபதி பாய்ஸ் தான். இன்னைக்குமே தளபதி ப்ரோ அது போதும் எங்களுக்கு. மூச்சே தளபதி யுவன் நல்லா கொடுத்துருந்தாங்க. பார்த்து சொதப்பிட்டாங்க. மியூசிக் நல்லா பிஜி பவாகும். எல்லாமே வேற லெவலு. ஒண்ணுமே உள்ள கேட்கல. ரசிகர்களோட அனத்தமும் அதிர்வும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. தளபதி தான் அடுத்து. 5ஆம் தேதி சந்திப்போம் விரைவில். ட்ரெய்லர் மாட்டிட்டாங்க. இனிமேல செப்டம்பர் 5 தான் சம்பவமே இருக்கு. மதுரையே தளபதி கோட்டைன்னு காட்டுறோம் ப்ரோ. மிரட்டி விட்டாங்க அவ்வளோதான். பாட்டு நல்லா உள்ள போய் ட்ரெய்லரே அவ்வளோ மாசுனா படத்தை பார்த்துக்கோங்க. செப்டம்பர் 5 மதுரை விடுறோம் அவ்வளோதான். மதுரை காப்புரா இருக்கு அவ்வளோதான். செப்டம்பர் 5 சந்திக்கிறோம். இதெல்லாம் இருந்துச்சு. ட்ரெய்லர் மாஸ் பண்ணாங்க. சரியில்லைன்னு சொல்லி ஒரு மாசா இருந்துச்சு. தேட்டரில் பார்த்தீங்கன்னா சாங் எப்படி இருக்குன்னே தெரியல. வேற மாதிரி இருக்கு சாங். தேட்டரில் பார்க்கும்போது தேட்டரில் வந்து பாருங்க கேட்க முடியல. பல விஜய் இறக்கிருக்காங்க. விஜய் மோடு வந்திருக்கு. படம் வேற மாதிரி இருக்க போகுது. உள்ள பிபி படம் நாங்கெல்லாம் என்னமோ நினைச்சோம். சரி ஆடின் பேர் வச்சு வெட்ட போறாருன்ட்டு வேற மாதிரி உள்ள செஞ்சு வச்சிருக்காருன்னு. யுவன்லாம் என்ன ஸ்பார்க்கு பாட்டு கொம்மால வேற மாதிரி இருக்குன்னு நின்றுட்டீங்க. உள்ள பிஜிஎம் போட்டிருக்காரு பாருங்க. கொம்மால தெரிஞ்சுது. தளபதி தான் இங்க. தளபதி தவிர வேற எவனும் இல்ல. தளபதி சரணம் எதிர்த்தால் மரணம். பாருங்க படம் ஃபுல்லி பேக். எல்லா கட்சிக்காரனுக்கும் நெஞ்சோடு. தளபதி வழக்கு ரைட்டு. நாங்கள் எதிர்பார்த்தவங்க நல்லா வந்திருக்கு. ரோல் பண்ணுறோம் பண்ணிட்டு போய் அது ஒரு முக்கியம் இல்லை. படம் தான் முக்கியம். தலைமையை பார்த்தா போதும் நமக்கு. பண்ணா கொஸ்டூரியை பார்த்தா நான் கொஞ்சம் செய்யக்கூடாது. அவ்வளோதான் பிரதர். நல்லா இருக்குண்ணே. 3 விஜய் காட்டியிருக்காங்க. படம் வெயிட் பண்ணுவோம். ஹேட்டர்ஸ்லாம் இவ்வளோ பேர் நிறைய சொல்லியிருந்தாங்களே. ஸோ இப்போ அவங்களுக்குள்ள அது பதில் ட்ரெய்லரை பார்த்தா அவங்க வாய்மட்டு போயிடுவாங்க. 2 விஜய் நினைச்சிருப்போம் ப்ரோ. ஆனால் படத்துல தேட்டரில் போய் பார்த்தா தெரியுது 3 விஜய் வேற லெவல் ப்ரோ. அதுல ஒரே கணக்கா தளபதி மட்டும்தான். 3 இடத்து முதல் கிளம்பாததும் தேட்டர் சதுரம் செப்டம்பர் 5 சொல்லி வச்சுங்க. பயங்கரமா அப்படின்னா வெங்கட் பிரபு இடையில ஆதவன் அவர் யாரோ சூர்யா வந்திருக்காப்ல. ஒரு லைட்டா கேமியோ மாதிரி பார்த்து நல்லா இருக்கும். அது 5-6 கிட்ட கூட இருக்காப்ல. குழந்தை விஜய்ல இருந்து அப்பா விஜய் வரைக்கும் வந்திருக்காப்ல. எல்லா விஜயும் கடைசியா தளபதி. ட்ரெய்லர் நல்லா தான் பிரதர் இருந்துச்சு. வித்தியாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் விஜய் சார் கெட்டப்ப சொல்ல வேண்டாம். எப்பயுமே அவர் ஸ்டைலில் பிறந்தவர் தான், வளர்ந்தவர் தான். ரஜினியை பின்பற்றி அப்படியே நம்மளும் இப்போ இந்த வட்டம் நம்ம தான் அதிகமாக ஸ்டைலில் பயங்கரமாக இருக்கும். ஆனால் ட்ரெய்லர் வேறு மாதிரி இருந்துச்சுன்னு சான்ஸே இல்லை. ஒவ்வொரு சீனுமே ஒவ்வொரு ஷாட்டுமே எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு. இது வரைக்கும் பார்க்காத விஜய் நான் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக ஒரே கட்டாளிச்சு அவ்வளோதான். அவர் மட்டும்தான் அந்த கோரஸ்க்காக மட்டும்தான் நான் இங்கே வந்தேன். மதுரையில் சித்திரை திருவிழாவை மறந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்துடுங்க. இங்கே ஃபுல்லாக செப்டம்பர் 5ஆம் தேதி தீபாவளி தான். அக்டோபர் 31 தீபாவளி. செப்டம்பர் 5 தான் எங்களுக்கு தீபாவளி. மதுரையோட கணக்கே எங்கள் அண்ணன் விஜய் மட்டும்தான். மதுரையில் யார் ஆட்சி வேணா இருக்கட்டும், யார் கொடி வேணா இருக்கட்டும், ஒரே கொடினா அது டிவிகே கொடி மட்டும்தான். சூப்பர் ஸ்டார் விஜய். பயங்கரமாக இருந்துச்சுண்ணே. எதிர்பார்த்ததோட பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாரும் ஒரு விஜய் இப்படி இருக்காரு எல்லாருமே டிமோட்டிவேட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சூப்பராக பண்ணியிருக்காங்க.
யாருமே இப்படி டாப் ஸ்டார் ஆக்டர் வந்து யாருமே இப்படி ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்பா எதுக்குப்பா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் இவர் எல்லாமே ஒத்துக்கிட்டு அவர் ஒரு டேரக்டருக்காண்டி எல்லாமே அவர் இறங்கி பண்ணுறாரு. இதே பெரிய பெரிய ஆக்டரில் யாருமே ஒத்துக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு. இவர் எல்லா விஷயத்துக்கும் ஓகே டேரக்டருக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணி கொடுத்துட்டு வராரு. அதில் தளபதி மிஞ்ச அவர் எந்த ஆக்டர்னாலையும் முடியவே முடியாது. ஏஆர் ரஹ்மான் அனிருத் பண்ணுற அளவுக்கு அவர் இப்போ வந்து நானும் இருக்கேன்ப்பா அப்படின்னு காமிச்சிட்டு போயிட்டாப்புல. இவன்னா இவன்ற நிரூபிச்சுட்டு போயிட்டாப்புல. கண்டிப்பாக இன்னும் பயங்கரமாக பிஜிஎம் எதிர்பார்க்கலாம். எல்லாமே பயங்கரமாக இருக்கும் படத்தில். அதாவது சொல்கிறார்ல ஒரு எனக்கு என்ன வயசாயிருச்சுன்னு நினைக்கிறீங்களா பாருங்கள் ஆட்டட்டா அப்படின்றாருல. இதுலேயே தெரிய வேணாமா எப்பயுமே அவர் தான் கோட்டு, த கிரேட்டஸ்ட் ஆஃப் த தளபதி. ஆனால் அந்த ஒரு குறையே கிடையாது. ட்ரெய்லரில் செம்மையாக பண்ணிட்டாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. என்னைய காட்டிலையும் வயசான விஜயை காட்டிலையும் அவர் யங்ஸ்டர் விஜயை காட்டிலையும் யங்ஸ்டர் விஜயம் சூப்பராக இருந்தார். ட்ரெய்லரில் அவர்லாம் அப்படி சொல்லவும் செம்மையாக பூஸ்பாமாக இருந்து வயசான கெட்டப் கண்டிப்பான முறையில் இருக்குது. ஆனால் ஃபாதர் சன் தான் அது அது ட்ரெய்லருக்கு அது படத்தில் தான் தெரியும். ஃபாதர் சன்னா அது வேறு எது அவர் வெங்கட் பிரபு சொன்னது வேறு மாதிரி சொன்னாப்புல. அதை பற்றி நம்ம பேச விரும்பலை. ஆனால் வந்து அவர் அந்த யங்ஸ்டர் விஜய் வந்து செம்ம இதாக ஹியூமராக பண்ணிக்காப்புல, நல்லா ஒரு காமெடி பண்ணுற மாதிரி சென்ஸை பண்ணிக்காப்புல, நல்லா பண்ணிக்காப்புல. கிண்டல் பண்ணாக்கெலாம் சொல்ல வேணால் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் வேறு லெவலுக்கும் ஈவன் பிஜிஎம் வேறு லெவலு. விஜயனே பட்டையை கிளப்பிட்டாப்புல. நாங்கள் கடைசி படம்னு நினச்சி பார்க்கல. விஜயனுக்கு இதுதான் மொதல் படமாக நாங்கள் நினச்சி பார்க்குறோம். எடுத்த படத்தில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ட்ரெய்லர், எங்களுக்கே வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப ஹாலிவுட் லெவலில் இருக்குது. கண்டிப்பாக படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும். வெங்கட் பிரபு வந்து அந்த லுக்கெலாம் பார்த்துட்டு கொஞ்சம் எங்களுக்கே மனசு சரியில்லை. ஆனால் இதில் மிரட்டிட்டார். விஜய் என்னென்னா எப்படியெல்லாம் பார்க்க நினச்சோமோ அதை விட அதிகமாக காமிச்சிருக்காரு. சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது. 3 தடவை போட்டிருக்காங்க உள்ளே மட்டும். அந்த 3 தடவையும் சலிக்காமல் இன்னும் ஆடிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், 3 தடவையும் ட்ரெய்லர் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. ஆனாலும் பார்த்துட்ருக்கோம். இன்னும் 5 தடவை போட்டாலும் பார்ப்போம், 50 தடவை போட்டாலும் பார்ப்போம். படத்துக்கு செம்ம வெயிட்டிங்கு. விஜய் நான் சின்ன வயசுலேருந்து காமிக்கிறது பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதை விட ஒரு இது என்னென்னா எனக்கு கடைசியாக அவர் அந்த கோட்டு டைட்டில் போடும்போது அந்த ஒரு இது பண்ணாங்க மோஷன் மாதிரி செம்மையாக இருக்குது. வெங்கட் பிரபு வந்து ஒரு ஃபேனாக இருப்பார் போல் தெரியுது. எங்களை விட அவர் எங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு கொடுத்துருக்காரு. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இல்லை இது வந்து ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, ஃபேமிலி இல்லை, மற்ற ரசிகரும் ரசிப்பாங்க விஜயை. அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. அவரோட பேர் நல்லா இருக்குன்றக்காக விஜயனை வச்சு நல்லா இது பண்ணியிருக்காரு. இந்த படம் வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்ப இதை விட மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த 2024 இதுதான் ஃபஸ்ட்டு அண்டு பெஸ்ட்டு. செம்மையாக இருந்துச்சு. அதுக்கு மேலே இருந்துச்சு கண்டிப்பான முறையில். இங்கே எப்படியும் கேட்க முடியல. வீடியோ விசுவல் நல்லா இருந்துச்சு. அதுபோக தளபதிக்கு உண்டான ஒரு ட்ரீட்டு. போன படத்தை கட்டி இதில் நல்லா இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஸ்டோரி எப்படி இருக்குன்னு தெரில, பட் தளபதி ரசிகர்கள் இதில் நின்றுவார். ஏன்னா எல்லாமே பழைய போக்ரி கில்லி சீன் எல்லாமே ஓரளவு காமிச்சிருக்காரு. தரமாக இருந்துச்சு. யாரெல்லாம் வந்து வெங்கட் பிரபு வந்து இந்த மாதிரி அஜித் ஃபேனே என்ன பண்ண போகிறோம் சொன்னாங்களோ அவங்களாம் ஸ்லிப்பர் ஷாட் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. ட்ரெய்லரில் பார்க்குறப்ப டிஏஜி ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் இருந்துச்சு. லியோவில் காட்டின மாதிரி இப்போ ஒரு அனிமேஷன் ஷாட்லாம் காட்டினாங்க தளபதி விஜய்க்கு. அது ஆமாம் அது ஒரு ஷாட் காட்டினாங்க. அது அப்படியே வந்து நம்ம பழைய விஜய் பார்த்தது அப்படியே இருந்துச்சு. ஃபைட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டில் ஒரு கில்லியில் பாடின மாதிரியே அந்த மருதமலை மாமணி முருகப்படாது அது வந்து ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. ரொம்ப விஜய் ஃபேன்ஸில் ஒரு பெரிய ட்ரீட்டாகவே இருந்துச்சு. நல்லா தான் ப்ரோ இருக்கு. மிரட்டிட்டாங்க. ட்ரெய்லர் பாருங்கள் போய் நீங்கள் சும்மா வேறு லெவலில் இருக்குது. வேறு மாதிரி கோட்டு தான் படம். கோட்டு தான் அதான் சொல்லிட்டேனே. டிஏஜிங் நல்லா தான்.
do 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 do